ஹாய் தேங்காஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்த நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ரிப்பன் பில்டிங். ஸோ ரிப்பன் பில்டிங்கில் அப்படி என்ன தான் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, அங்கே என்ன தான் நடக்குது, அங்கே வெளியே ஏன் அத்தனை பேர் போராடிட்டு இருக்காங்க? ஒரு 10 நாளாக, இன்னையோட 10-11வது நாள் நினைக்கிறேன், ஐ திங்க் 10 days என்னமோ நினைக்கிறேன், இப்படி போராட்டமாக இருக்குது. இது என்ன தான் அப்படின்றது நிறைய பேருக்கு சரியாக தெரியல. இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னென்னா, இந்த துப்புரவு பணியாட்கள் அவங்களோட சேலரிக்காகவும் ஒர்க் டெம்பரவரியாக இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க பர்மனெண்ட் பண்ணி தரணும் அப்படின்றதுக்காகவும் தான் அங்கே போராடுறாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. அவங்களோட வருமானத்தை தாண்டி ஒரு சம்பவம் அங்கே நடந்துகிட்ருக்கு. என்னென்னா, இப்போ இந்த செக்டார்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, இந்த கார்ப்பரேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, இந்த ஏஜென்சி இது எல்லாமே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்திட்டு வராங்க. ஸோ இதை தனியாருக்கு அவங்க எடுத்துகிட்டு போய் தரப்போகிறாங்க. அதுதான் வேண்டாம். அது அப்படி போயிடுச்சுன்னா ஒர்க் பர்மனெண்ட் இருக்காது. இப்போ பெர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணாமல் டெம்பரவரி ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பெர்மனெண்ட் ஒர்க் கிடைக்காது, ஒழுங்கான சேலரி கிடைக்காது. தனியார்னால் ஆல்ரெடி தெரியும் அவங்களுக்கு, அவங்க சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஆல்ரெடி இப்போ அவங்களே ரொம்ப நொந்து போய் அந்த ஒர்க்காச்சும் பண்ணலாம், குப்பையாச்சும் அள்ளலாம் அப்படின்ற நிலைமைக்கு தான் நம்ம மக்களே இப்போ அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஒர்க்குலேயுமே இப்போ இன்னொரு திருப்பு முனையாக நாங்கள் இந்த ஒர்க் பண்ணுற சிஸ்டமை நாங்கள் தனியாக்க கொடுக்க போகிறோம், ப்ரைவேட் ஆக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மக்கள் எங்கே தான் போவாங்க? ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்றது நான் போன வீடியோலேயே கேட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோலேயும் சேம் கொஷின் வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. என்னென்னா, நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்கீங்க, சாரி கேட்குறதா இருக்கட்டும், இல்லை எனக்கு என்ன ஐ டோன்ட் கேராக இருக்கட்டும், நல்ல டைலாக்ல சாரி ஐ டோன்ட் கேர் மாலா. ஸோ வடிவேல் காமெடியெல்லாம் இங்கே அரசியலில் செட் ஆகுது சார். ஸோ இங்கே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ அந்த துப்புரவு பணியாட்கள் அங்கே கார்ப்பரேஷன் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு 300 குடும்பங்கள் இதை நம்பி தான் பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், காலையிலையாக இருக்கட்டும் ஈவினிங்காக இருக்கட்டும், நம்ம போகிற ரோடு அண்ட் ஏரியாஸ் நிறைய க்ளீன் பண்ணிகிட்ருக்கதே அவங்க தான். உண்மையாகவே சொல்லுங்கள், நம்ம வீட்டு குப்பையை நம்மளால் அள்ள முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம குப்பையும் அவங்க வீட்டு குப்பையும் நினச்சி அதை க்ளீன் பண்ணி சுகாதாரமாக ஒரு இடத்த இது பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேருக்கு இப்போ இந்த நியூஸ் தெரிய மாட்டேங்குது. இந்த நியூஸோடைய வேல்யூ புரிய மாட்டேங்குது. இது எவ்வளோ பெரிய ஒரு சென்சேஷனல் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. ஒரு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், அதாவது ஜல்லிக்கட்டோட போராட்டம் ஸ்டார்டிங் 24 மெம்பர்ஸ், வெறும் 24 மெம்பர்ஸ் தான் பீச்சில் போய் உட்காந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அது அதுக்கப்புறமேட்டு என்ன ஆச்சுன்றதே இப்போ வரைக்கும் மறக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இது இன்னையோட 10-11வது டேவாக வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் ரொம்ப பிஸியாக இருக்கவங்க. நம்ம அதாவது சோஷியல் மீடியா திறந்தா இது என்ன நியூஸுன்னு தெரிஞ்சுக்கிறத தாண்டி அது தெரிஞ்சுக்கிறது கூட டைம் இல்லாமல் சுற்றிட்டுருக்கோம். அதாவது கூலி படத்துக்கு டிக்கெட் எடுக்க முடியலன்னு ஃபீல் பண்ணுறவங்க, ஸோ வீக்கெண்ட் ஆச்சுன்னா இன்றைக்கி என்ன படத்துக்கு போகலான்னு ஃபீல் பண்ணுறவங்க, ஸோ வீக்கெண்ட் பார்ட்டி போகலான்னு ஃபீல் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இதில் காட்டுற இந்த மாதிரி விஷயங்களில் காட்டுற ஒரு சின்ன பாயிண்ட், ஒரு சின்ன ஒரு பார்வை இந்த பக்கத்துலேயும் காமிச்சிங்கன்னா அவ்வளோ பேர் அங்கே சாப்பாடு கூட இல்லாமல் ரொம்ப போராடிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு என்னென்னா, இதை தனியார் மயமாக ஆக்கிட்டாங்கன்னா அவங்களோட ஒர்க் அவங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. அவங்களோட பொழப்பு அவங்க எங்கே போவாங்க? சில பேருக்கு படிப்பு இல்லாதனால தான் இந்த ஒர்க்காச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு வராங்க. இந்த ஒர்க்லேருந்து துரத்துனா அவன் எங்கே தான் போவான் சொல்லுங்கள்? ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மெம்பர்ஸுக்கு டெம்பரவரியாக ரொம்ப வருஷமாக, ஏன் 1 year 2 year கூட டெம்பரவரியாகவே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் இதில் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க. அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது தனியார் மயமாக ஆக்கிட்டாங்கன்னா அதாவது அந்த ஒரு பாயிண்ட்டு கூட எனக்கு அந்த ஒர்க் கிடைக்காது. இப்போ கூட நான் கால்வாசி நம்பிக்கையில் தான் நான் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், தனியார் மயமாக ஆக்கிட்டு அந்த கால்வாசி நம்பிக்கையும் எனக்கு போயிடும் அப்படின்றது தான் அவங்க என்கிட்ட பர்சனலாக சொன்னது. ஸோ இந்த வீடியோவிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய விஷயங்கள் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், சப்போர்ட் பண்ணலன்னா நான் சொல்ல, நம்ம சென்னை ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ சென்னையில் இருக்க நிறைய மெம்பர்ஸ் நிறைய விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. மறக்காமல் இந்த விஷயத்த ஒரு செகண்ட் யாராச்சும் போய் பாருங்கள், அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத கேளுங்க. அதையும் தாண்டி அவங்க நிறைய பேர் சாப்பிட்லங்க. ஸோ உங்களால் முடிஞ்சது அந்த ரிப்பன் பில்டிங் வாசலில் போய்
ஒரு 10 ரூபா பிஸ்கெட் வாங்கி கொடுத்தா கூட அவங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். அட்லீஸ்ட் அந்த ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு நமக்கு வந்து ஒரு பிஸ்கெட் வாங்கி தர லெவலுக்காவது நம்மளை பற்றி அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்றத பற்றி அவங்க ரொம்ப நல்லாவே ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. அதையும் தாண்டி இந்த விஷயத்துக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். நிறைய விஷயம் சப்போர்ட் பண்ணுறீங்க, அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப நிம்மதியாக இருக்குது. இந்த விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இத்துடன் உங்கள் கிட்டேருந்து விடை பெறுவது உங்கள் தேங்காய்.